ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ரீடர்ஸ். நம்ம எல்லாருக்குமே பேசிக் இங்கிலீஷ் தெரியும். ஆனால் நம்மள சில பேரால் மட்டும் ஏன் இங்கிலீஷில் பேச முடியலன்னு தெரியுமா? அதுக்கு காரணமே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷனோ பர்சனோ நம்மளை சுற்றி இல்லாதது தான். இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேசிட முடியும். ஸோ வித்வுட் மச் ado, லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோடில் நாம் லேர்ன் பண்ண போகிறது 100 சிம்பிள் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை உங்களால் எவ்ரிடே லைஃப்பில் ஈஸியாக பேசிட முடியும், உங்களால் ஞாபகமும் வச்சுக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக தோண ஆரம்பிக்கும். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பி ரெடி வித் யோர் நோட் அண்ட் பென். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி. கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி கேர்ஃபுல். சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் சூன். சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும், அதுக்கு ஹரி அப். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் உடன்படுறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அக்ரி. அதுவே நெகட்டிவாக சொல்லணும், நான் ஒத்துக்கல நீங்கள் சொல்கிறத அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் அக்ரி. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறதுக்கு ஐ எம் ஃபைன் அண்ட் யூ. எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாமே தயாராக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிவன் நோஸ் இட். உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க ஹவுஸ் யூ ஒர்க் கோயிங் ஆன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ ஈட். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஈட் ஆல்ரெடி. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் ஈட் yet. நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் இன்னும் என் வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் ஹியர் யூ. நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் ஹியர் யூ. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நோ. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் இட். எனக்கு அதை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் இட். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட். நான் நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் குட். எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஹெட்-ஏக். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் உங்களுக்கு நாளைக்கு 9 o'clock கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ அட் 9 o'clock டுமாரோ. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர். நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கம் லேட்டர். நான் என்னுடைய வாட்சை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை வாட்ச். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் லீவிங். நான் என் ரூமை சுத்தப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கிளீனிங் மை ரூம். நான் உங்களை அழைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கம்மிங் டு பிக் யூ. நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பிஸி. நான் பிஸியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் பிஸி. நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ரெடி. நான் இன்னும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ரெடி yet. அது போதுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தட் இனஃப். அது போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு that's enough. நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஷுவர். நான் உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஷுவர். அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் மைண்ட். கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்கோர்ஸ். கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் அ லிட்டில். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் அ மினிட். அது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் தட்ஸ் வெரி குட். நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ செக். நான் தியா கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மே ஐ ஸ்பீக் டு தியா ப்ளீஸ். இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் yet. நிஜமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரியலி. வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் எல்ஸ். நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு see you later. அது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் ரைட். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி டு பாதர் யூ. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு அட் வாட் டைம்.
உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு pleasure meeting you. உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு pleasure talking to you. மறுபடியும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு can you repeat that please? எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு how long does it take? நீங்கள் ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you reached? நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறதுக்கு how should I get there? மூவி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு how was the movie? நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am leaving tomorrow. நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு will you remind me? இது எவ்வளவு அப்படின்னு விலை கேட்குறதுக்கு how much is this? நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு do you accept credit card? அவன் எப்போ வந்தான் அப்படின்னு கேட்குறதுக்கு when did he come? நீங்கள் காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு do you drink coffee? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு what do you want? அது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு that's too expensive. எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு which one is better? இங்கேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கு how far is it? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு it is delicious. இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேபி. போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ. அந்த இடம் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் நியர் த சூப்பர் மார்க்கெட். தோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹியர் இட் இஸ். நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ சிட் ஹியர்? இது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ திங்க் இட் இஸ் பாசிபிள்? அவங்க இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு he is not here right now. என்னால் உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் ஹெல்ப் யூ. உங்கள் ஷூஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட்ஸ் ராங்? நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கம்ஃபர்டபுள்? அவங்க இன்னைக்கு சாயந்தரம் இங்கே வராங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங்? ஃபார்மசி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த ஃபார்மசி? நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் வில் யூ ஸ்டே ஹியர்? என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் இனஃப் மனி. இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட்? நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு we have a plenty of time. அவன் எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு கேட்குறதுக்கு when will he be back? நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கெட்டிங் ரெடி. நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ பிஸி? எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ரிசீட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் த ரிசீட் ப்ளீஸ்? அது எப்போ தயாராகும் அப்படின்னு கேட்குறதுக்கு when will it be ready? ஸோ இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிற 100 சென்டென்சஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா இங்கிலீஷில் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷனே. கீப் சப்போர்ட்டிங் அஸ். Thank you for watching.